நீங்க சுவிசேஷம் பிரசங்கிக்காதீங்க அப்படின்னு அநேகர் சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஆண்டவர் அந்த வேலையை தான் தந்திருக்காரு. நம்மளை எதுக்கு ரசித்தாரு? சும்மா அரை வீட்டுக்குள்ள போய் உட்காந்து ஜெபம் பண்றதுக்காக நம்மளை அழைச்சாரு. எல்லாருமே யார் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால முழுகி ஞானஸ்தானம் பெற்றாங்களோ, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கிட்டாங்களோ எல்லாருக்குமே சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய கடமை எல்லாருக்குமே இருக்கு. அதனால நீங்க சுவிசேஷம் அறிவிக்காதீங்க, நீங்க லேடிஸா இருக்கிறீங்க அதனால நீங்க சுவிசேஷம் அறிவிக்க கூடாதுன்னு அப்படி கிடையாது. நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தமா இருந்து மற்றவங்களுக்கு அதை நம்ம பிரசங்கிக்கணும். நம்ம தூய்மை இல்லாம இருக்கும்போது மற்றவங்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கவே முடியாது. நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை கரையில்லாதபடி பார்த்துக்கொண்டு மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்போம். யாரும் லேடிஸ் ஜென்ட்ஸ்ன்னு கிடையாது, ஆனந்து பெண்ணு இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்கு சரிசமமா இருக்கிறாங்க. அதனால எல்லாருமே சுவிசேஷம் பிரசங்கிங்க. பார்க்குறவங்களுக்கெல்லாம் அவரை ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. நான் அவருக்கு வருக அதி சீக்கிரம் ஆயாச்சு, நாட்கள் இல்லை. ஆண்டவர் கணக்கு கேட்பாரு.